ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு போயிட்டு நல்லா நிறைவா பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். காலையிலே போயிட்டு வந்தனால கூட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். வந்து 11 மணிக்கு மேலே தான் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு உடனே சாப்பாடு செய்யலான்னு போயிட்டேன். சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் கழுவலான்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா தலைவலியாக இருந்துச்சு. டீயை போட்டுட்டு சரி பொறுமையாக கழுவலாமான்னு யோசித்தேன். ஆனால் மைண்டு ஏதோ கழுவி வச்சுட்டு படுன்ற மாதிரி எனக்கு மண்டைக்குள்ள ஒரு அலாரம் அடிச்சுது. சரி கழுவி வைக்கலான்னுட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்தேன். பாப்பா தான் எடுத்துட்டு இருந்தா. கழுவிட்டு லைஸ் எல்லாம் போட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு நிறைய வாட்டி நினைப்பேன் நான் இன்னைக்கு விட்டுடலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையிலேயே சீக்கிரமா எழுந்திரிச்சு கழுவிடலாம்னு நினைப்பேன். அது மாதிரி போட்டு வச்சுட்டு படுத்துட்டுன்னு வச்சுங்களேன், மறுநாள் ஏஞ்சி பார்த்தேன்னா வேலை இழுக்கும். லஞ்சு ப்ரிப்பேர் பண்றதா, பாத்திரத்தை கழுவுறதா, ஒரு பக்கம் இப்படி இப்படி ஓடும்போது அப்ப நினைப்பேன், ச்சே நேத்தையே நம்ம கழுவி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைப்பேன். இந்த மாதிரிக்கு யாரெல்லாம் தோணி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. பூக்கார் வருவாரு, பூவும் அப்படிதான் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் 2 நாளுக்கு முன்னே வந்தாருன்னா வாங்க மாட்டேன். சரி நாளைக்குன்னா இன்னைக்கு வாங்கினா கரெக்டா இருக்கும்னு நினைப்பேன். ஆனா மறுநாள் பூக்கார் வரவே மாட்டாரு. ஐயோ நேத்தே வாங்கியிருந்துருக்கலாம் போல, தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிப்பேன். நல்லா அடுப்பெல்லாம் அழகா லைசால் போட்டு கிளீன் பண்ணிட்டேன். அப்புறமா பசங்க சாப்பிட்டுட்டு சாம்பார் கரண்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க மறுபடியும் கழுவுறதுக்கு. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி எனக்கு இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.